அனைவருக்கும் வணக்கம். விபுதர ஏஎஸ் அகாடமி சார்பில் தொடர்ந்து நம்ம மேக்ஸ்ல ஷார்ட்கட் வீடியோ பார்த்துக்கிட்டு வரோம். லாஸ்டா 2 வீடியோ பார்த்துருப்போம். அதுல என்ன அப்படின்னா 2 ஷார்ட்கட் சராசரி டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து என்ன அப்படின்னா ஷார்ட்கட் பார்த்தோம். இப்ப இன்னைக்கு எதுல இருந்து பார்க்க போறோம் அப்படின்னா தனிவெட்டி டாபிக்ல இருந்து ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாம். சரியா? இந்த கொஸ்டின் எதுல இருந்து கேட்டிருக்கான் அப்படின்னா லாஸ்டா நடந்த டிஎன்பிஎஸ்சி 2024 குரூப் 4 கொஸ்டின்ல கேட்டிருக்கான். சரியா? கொஸ்டின்ல பாருங்க, ஒருவர் ரூபாய் 2000 6% தனி வெட்டிக்கு வாங்குகிறார். அப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து மத்தவங்க 2000 ரூபாய் வாங்குறாங்க. எத்தனை சதவீதம் தனி வெட்டி அப்படின்னா 6% தனி வெட்டிக்கு வாங்குறாரு. சரியா? ஓராண்டு முடிவில் அவர் எவ்வளவு கொடுத்துடுறாரு அப்படின்னா 1000 ரூபாயை திரும்பி செலுத்துகிறார். ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே 1000 ரூபாயை கொடுத்துடுறாரு. சரியா? அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் அப்ப எத்தனை வருஷத்துக்கு கேட்டிருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். 2 வருஷத்துக்கு கேட்டிருக்கான். முழுவதுமாக முடிக்க அப்ப அந்த கடனே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். சரியா? முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும், இதுதான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின். சரியா? இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா நார்மல் மெத்தட்ல செய்யறோம் அப்படின்னா SI = PNR/100 அப்படிங்கிறத போட்டு நம்ம முதல்ல செய்வோம். சரியா? நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட்ல சொல்றேன் பாருங்க. ஒருவர் ரூபாய் 2000 வாங்கியிருக்காரு. அப்ப எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்காரு பாருங்க, ரூபாய் 2000 ரூபாய் வாங்கியிருக்காரு. எத்தனை சதவீதம் தனி வெட்டி சொல்லியிருக்கான்? 6% தனி வெட்டி. பாருங்க, 6%. இது எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 1 வருஷத்துக்கு அர்த்தம். சரியா? மேக்சிமம் அவன் கொடுக்குற எல்லாமே என்ன அப்படின்னா தனி வெட்டி பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் அவன் கொடுக்கறது 1 வருஷத்துக்கான தனி வெட்டின்னு அர்த்தம். சரியா? அப்ப 2000ல நம்ம 6% எவ்வளவுன்னு பாத்துடலாமா? இது எப்ப அப்படின்னா ஃபர்ஸ்ட் வருஷத்துக்குன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா 2ஆவது வருஷம் அவன் என்ன பண்ணிடுறான்னா 1000 ரூபாயை திரும்ப கொடுத்துடுறான்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துலதான் சின்ன ட்விஸ்ட் வச்சிருக்கான். பாருங்க, 2000ல 6% பாருங்க, 2000 × 6/100. சரியா? 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். இப்ப 6 12 120ன்னு வரும். அப்போ ஃபர்ஸ்ட் வருஷ முடிவில் அவனுக்கு வட்டி எவ்வளவு அவன் செலுத்தணும் அப்படின்னா 120 ரூபாய் செலுத்தணும்னு அர்த்தம். சரியா? அந்த ஓராண்டு முடிவில் அவன் எவ்வளவு ரூபாய் திரும்ப கொடுத்துடுறான். அப்ப பாருங்க, 2000 ரூபாய் வாங்கினதுல எனக்கு 120 ரூபாய் வட்டி வந்துருச்சு. நான் 1 வருஷம் முடிவுல 1000 ரூபாயை திரும்ப கொடுத்துடுறேன். அப்ப 1000 ரூபாயை நான் அவனுக்கு திரும்ப கொடுத்துட்டேன்னா அவன்கிட்ட இருந்து வாங்கின அமௌண்ட் எவ்வளவு ரூபா இருக்கும்னா 1000 ரூபாய் தான் இருக்கும். அப்ப 2ஆவது வருஷத்துக்கு அப்புறம் தனி வெட்டி பாத்தீங்கன்னா 6% தான் கண்டுபிடிக்கணும். அப்ப கண்டுபிடிக்கணும்னா எவ்வளவு அமௌண்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும்னா அவனோட அமௌண்ட் 1000 தானே இருந்துச்சு. அப்ப அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் பாத்துடலாமா? அப்ப பாருங்க, 6% பாருங்க, 1000 × 6/100. சரியா? கேன்சல் பண்ணா எவ்வளவு வருது? மொத்தம் 60 ரூபான்னு வருது. சரியா? டோட்டல் பாருங்க 180 ரூபாய். அப்ப 2 வருஷம் முடிவுல தனி வட்டி நமக்கு வட்டி மட்டும் எவ்வளவு போட்டிருக்காங்க அப்படின்னா 180 ரூபான்னு அர்த்தம். சரியா? இப்ப நம்ம திரும்ப முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்தோம்னா 1 வருஷம் முடிவுல 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அப்ப மீதி அவனோட தொகை எவ்வளவு இருக்கும்னா 1000 ரூபாய் இருக்கும். பிளஸ் எவ்வளவு என்ன சேர்த்து கொடுக்கணும்? அதோட வட்டி சேர்த்து கொடுக்கணும். அப்ப எவ்வளவு வரும் பாருங்க, 1000ம் ஒரு 180 சேர்த்தா 1180ங்கிறது ஆன்சர். சரியா? இந்த கொஸ்டினை பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்த உடனே என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா 6% தனி வெட்டின்னு சொல்லியிருப்பான். 2 ஆண்டு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம டைரக்டா என்ன பண்ணிடுவோம்னா 6%த்தை 12% மாத்திடுவோம். 12% மாற்றி நீங்க 1000 ரூபாய் திரும்ப கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ங்கிறது ஆன்சரா வரும். அதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஃபர்தரா தப்பு பண்ணுவோங்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல அந்த தப்பான ஆன்சரை வச்சிருக்கான். சரியா? இதை கொஞ்சம் கரெக்டா நீங்க பார்த்து கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி நம்ம எப்படி செய்யணுங்கிறத பார்த்தாலே போதும். இப்ப இதுல 6/100ங்கிறது போட்டது கூட நம்ம இன்னும் ஃபர்தரா நிறைய பிராக்டிஸ் பண்ண என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரக்டா பாருங்க, 6 12 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். அப்ப 120ங்கிறத நம்ம டைரக்டா போட்டுக்கலாம். சரியா? இன்னைக்கு பார்த்திருக்க ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனல்ல என்ன அப்படின்னா தொடர்ந்து ஷார்ட்கட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சரியா? உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரியா? நன்றி, வணக்கம்.